நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடிய நாளாக அந்த இறைவனுடைய கருணையினால் அமையப்போகிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போவது நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் டிசம்பர் மாதம் 24 2025 ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நாளில் தோல் நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அது பெரிய வெற்றி பெறும். இந்த நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா எப்பவுமே முருகப்பெருமானை வழிபடணும். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி அப்படின்னு அந்த முருகப்பெருமானை வழிபட இவர்களுக்கு ரொம்ப நல்ல நிலைமைகள் ஏற்படும். இப்போ ஆஃபீஸில் தலைமை பொறுப்பில் சில பேர் இருப்பா, பொறுப்புகளை சரியாக நிர்வாகம் பண்ண முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. வீடுன்னு எடுத்துனா குடும்ப தலைவர்களுக்கு வீட்டு செலவை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு வேலை தொந்தரவு இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் விலகணும், நன்மைகள் நடக்கணும்னா அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கூடும். வயதானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் குறித்து வைத்துக் கொண்டு நீங்க செய்யணும், அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஞாபக மறதி சிலருக்கு தலைகாட்டும்னு இருக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். சந்திர பகவான் என்ன பண்றார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலும் உங்க தர்மத்திலும் உங்கள் கர்மஸ்தானத்திலும் பயணம் செய்கிறார். இன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் வெல்லமும் துவரம் பருப்பும் கொடுக்கணும். வீட்டில் உட்கார்ந்தா வேல்மாறல் படிக்கணும். இந்த வேல்மாறலை படிக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த வேலையில் ஒரு தொந்தரவு இருக்கு பாருங்க, உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நிவர்த்தி ஆகும். பிசினஸ்ல ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்க, அது கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்த கட்டம் என்ன படிப்பது, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அதுக்குன்னு தெளிவு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்திலேயே இருக்கும். +2 என்ன கோர்ஸ் எடுக்கிறது, காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து எதன் அடிப்படையில் நமக்கு வேலை அமையும், எல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் செய்து உங்கள் பிள்ளைகளை அப்படி படிக்க வைக்கணும். படிக்க வச்சா அவர் முன்னேறுவாங்க. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தெய்வ நாமாக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைய மாலை வரையே நீங்க அமைதியா இருக்கணும். புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். ஒரு புதுசா ஒரு சொத்து வருது, விலைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இன்னைக்கு அதுல முதலீடு செய்தால் அது பிற்காலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கிறது. எந்த ஒரு விஷயத்தில் இன்னைக்கு அவசரப்படாம ஒரு காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு முக்கியமான முடிவு ஒரு நாள் தள்ளி போட்டால் அதனால ஒன்றும் பிரச்சனை வந்துடாது அப்படிங்கிற முடிவு கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சகோதர வகையில் சிலர் கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும். வேலை தொடர்பான உங்கள் பிரச்சனை ஒன்று தீர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆபீஸ்ல யாரையும் நீங்க பகைச்சுக்க கூடாது. சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கும், பொறுமையா இருந்து விடுவது நல்லது. கடகராசி என்பர்கள், இன்றைய பொழுது காலை பொழுது அற்புதமான பொழுது. எங்கெல்லாம் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் முருகனுக்கு அர்ச்சனை நடக்கிறதோ அந்த இடத்துல நீங்க போய் இருக்கணும். முருகப்பெருமான் வழிபாட்டை கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு மேற்கொள்ளணும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி. அதனால முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வரும். நீ காலை பொழுதுல முக்கியமான விஷயங்கள் செய்யுங்க. இரவு பொழுது பயணத்தை இன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். மாலை நேரத்துக்கு அப்புறம் நம்முடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும்.
சகோதரர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும். என்னதான் நன்மையை செய்தாலும் அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலேன்னு கண்ணதாசன் எழுதினார் பாருங்க. அப்படி சில கருத்து மாறுபாடுகள் வரும். இன்னைக்கு அப்படி பொறுமையா இருந்துக்கணும். இதுக்கு கோபப்பட வேண்டிய சூழல் வந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் திருப்திகரமா இருக்கும். சிம்ம ராசி என்பர்களே, எதிர்பார்க்கிற நல்ல நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பீங்க. ஆஃபீஸில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை அப்படின்னு ஒரு நெருக்கடியில் இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வெளி உலகத்தில் பார்க்குறவங்க அவருக்கு என்ன யோகமாக வாழறாருன்னு கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கண் திருஷ்டி போகிறதுக்கு சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக புதிய முயற்சிகளை இப்போ எடுக்கலாம். சிலருக்கு கொஞ்சம் வாய்வு தொந்தரவுகள் உடம்பில் இருக்கும். முக்கிய பதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப யோகமாகவும் இருக்கு உங்களுக்கு. கன்னிராசி என்பர்களே, உங்களை அழகுபடுத்திக் கொள்ளணுங்கிற எண்ணம் வரும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் யங்ஸ்டர்ஸ் உங்களை அலங்காரம் செய்து கொள்வது, நல்ல அவுட்ஃபிட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது, இதெல்லாம் கன்னிராசி இளைஞர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்றீங்கன்னா அது கிடைக்கும். ஹவுசிங் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது சாங்ஷன் ஆக போகுது. தங்கம் சம்பந்தப்பட்டவங்களுடைய முதலீடு வெற்றி பெற போகிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. கன்னிராசிக்கு நல்ல நாளா இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி என்பர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முக்கிய நபர்கள் இன்றைக்கு உங்களை சந்திப்பார்கள். உங்களை விரும்பாதவர்கள் சில பேர் உங்களை விட்டு சென்றாலும் இன்னைக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க. நன்மைகளே நடக்கும். புதிய வாகனம் வாங்குற யோகம் சிலருக்கு உருவாகும். சிலருக்கு கால் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல நண்பர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய யோகம் வரும். பிசினஸ்ல நல்ல பார்ட்னர் கிடைக்க போறாங்க. குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. எவ்வளவு நல்ல நண்பனாக இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில குடும்ப ரகசியங்கள், அது வெளியே சொல்லக்கூடாது. மூன்றாம் நபரை தலையிட்டாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கு. பிசினஸ்ல லாபம் கூடும். தனுசு ராசி என்பர்களே, செவ்வாய் பகவான் இந்த நாளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு. மங்கள சண்டிகை ஸ்லோகம் சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகும். இன்னைக்கு தன பிராப்தி நல்லா இருக்கு. நல்ல தன வருமானம் வரும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். பணிவான உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களை வெல்லும், உங்களை வெல்லச் செய்யும். நல்ல நல்ல செய்திகள் நீங்க உங்களுக்கு சேரும் பாருங்க. பிசினஸ் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் நல்ல செய்திகள். மகர ராசி என்பர்களே, அனாவசிய கவலைகள் எதுக்கு உங்களுக்கு? ஏதோ ஒரு கவலை அவ்வப்போது வந்துட்டு போகுது, தூக்கி போடுங்க. பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. செவ்வாய் பகவான் சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் போற. சகோதர உறவுகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். உயர் அதிகாரிகளால் சிலருக்கு தொந்தரவு இருக்கும். அதெல்லாம் விலகும். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிசினஸ் லாபம் கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். ஆனால் ஆரோக்கியம் பாஸ்கரம், அதை புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம் தாங்க முக்கியம். சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சளி தொந்தரவு இருக்கும். அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நினைக்கிற காரியங்கள் கைகூடும். ஆபீஸ்ல ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட செய்தி வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மீன ராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பை தேடுவோருக்கு இது ஒரு சொர்க்கமான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். பார்ட் டைம் ஜாப் சிலருக்கு கிடைக்கும்.
பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எடுக்க போகிற ஒரு முயற்சி இன்றைக்கு பெரிய வெற்றியை ஈட்டி தரும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பிலே சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் கைகூடும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கைகூடும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?